அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒரு முக்கியமான முடிவை தமிழக அரசு எடுத்துள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மற்றும் குறைந்த வருவாய் பெறும் மக்களுக்காக தவணை முறையில் வீடு வாங்கும் திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. அந்த வகையில்தான் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், குறைந்த, நடுத்தர, உயர் வருவாய் என பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில்தான் தவணை முறையில் பணம் வசூலிப்பதில் சிக்கல் இருப்பதாக கூறி அந்த முடிவை கைவிட வீட்டு வசதி வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்து வீட்டு வசதி வாரிய அதிகாரி ஒருவர் கூறுகையில், குறைந்த நடுத்தர வருவாய் பிரிவினரிடம் தவணை முறையில் வீட்டுக்கான தொகையை வசூலிப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இத்தகைய பிரிவினருக்கு நகர்ப்புற வாழ்விட வாரியம் வழங்கும் வீடுகளிலும் தவணை வசூல் முறையாக நடக்கவில்லை. மக்களிடமிருந்து தவணை தொகையை வசூலிப்பதில் வாரியத்துக்கு கூடுதலான செலவு ஏற்படுகிறது. இதனால் வீடுகளின் விலையை 20% உயர்த்த வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. எனவே குறைந்த நடுத்தர வருவாய் பிரிவினருக்கான வீடு மனைகளை தவணை முறைக்கு பதிலாக முதலில் வருவோருக்கே முன்னுரிமை என அடிப்படையில் விற்க முடிவு செய்துள்ளோம் எனவும், இதனால் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்.